பரிசுநாம ஸ்தோத்திரம். இங்கே மீட்டிங் ஆரம்பித்து மாதம் மட்டும் தான் நாங்கள் வரல, மீதி எல்லா மாதமும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வார்த்தையை தருவாங்க ஆண்டவர் அண்ணன் மூலமாக. 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை தந்தாங்க. இங்கே வசனமும் அதுதான், கண் காணும், காது கேட்கும், இருதயத்தில் அது தோன்றும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்த மாதம் சொன்னாங்க தோற்ற இடத்துலையே ஜெயிப்பீங்கன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் மெட்ராஸ்லேருந்து கடன்லாம் வாங்கினதே கிடையாது. ஆனால் என்னோடய வீட்டுக்கு பக்கத்து இடத்துக்காக 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை தந்தாங்க. அது ரெகோபோத், அந்த இடம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுட்டு நான் அதை மனுஷரீகமாக அதை முயற்சி பண்ணேன். ரொம்ப தோற்று போனேன், நிறைய கடன் வாங்கினேன், கடன்காரனாக ஆனேன். என்னால் அதிலேருந்து மீள முடியாத நிலைமை இருந்துச்சு. கண் காணும், காது கேட்கும், இருதயத்தில் தோன்றும்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த இடத்து ஓனர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, யார் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு என் கடைக்கு வந்தாங்க. என் கடைக்கு வந்துட்டு இந்த பக்கத்து இடம் தான், எங்களுக்கு விற்று தாங்க, யாராக இருந்தால் சொல்லுங்கன்னு அதை எங்ககிட்டயே சொன்னாங்க. எங்களுக்கு வாங்குகிற அந்த இதுவே கிடையாது, எங்கிட்ட பணமும் கிடையாது, நாங்களே கடனில் இருக்கோம், நாங்கள் எப்படி வாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு 3 தடவை எங்ககிட்ட வந்து அதே வார்த்தையை சொல்லி எங்களுக்கு யாராக இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கு நீங்களே விற்று தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அதை பற்றி எதுவுமே யோசிக்கவே செய்யலை, எதுவுமே பண்ணலை. சரி, நாங்கள் போயிட்டோம். அதை பற்றி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் தான் நாங்கள் இருந்தோம். திடீர்னு ஆடிட்டராக பார்க்க போயிருந்தோம். ஆடிட்டர் சொன்னாங்க ஏதாவது ஒன்று வாங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அது பெரிய இதுவாக இருந்துச்சு. சரி, அப்போ அண்ணன்கிட்ட வந்து சொன்னோம், அண்ணா இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது பக்கத்தில் தான், எங்களால் வாங்க முடியுமான்னு தெரில, கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் நாங்கள் முயற்சி பண்ணுறோம், இல்லைன்னா அதை நாங்கள் அப்படியே விட்டுருதோம் அப்படின்னா. ஆனால் அண்ணன் ஜோமனி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழத்தை நீ பறித்து சாப்பிடுவேன், அதுக்கு ஒரு தரிசனமாகவே ஒரு இது சொன்னாங்க, ஒரு காரியம் சொன்னாங்க. அநேக காரியங்களை கற்று நாங்கள் இந்த இடத்துக்கான காரியத்தில் அநேக தடவை அண்ணனை நாங்கள் ஜோமனி அண்ணங்கிட்ட பேசி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதெல்லாம் அதை பிடிச்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா, அந்த 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து அந்த பேப்பர் வாங்குற கூட அப்போ அந்த டைமில் என்கிட்ட காசு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்தோட விலை 42 லட்சம் ரூபா. அதை எப்படி பெரட்ட போகிறோம், எப்படி என்ன பண்ண போகிறோங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சில டைமில் நாங்கள் அதை இடையில வேண்டாம் விட்டுடலாம், எங்களுக்கு நம்மளால் முடியாது, நம்மளால் சமாளித்து வர முடியாது மேலே அப்படின்னு ஒரு நினைப்போடு இருந்து அண்ணங்கிட்ட ஜெபம் சொன்னாங்க, இல்லை விடலாம் கூடாது, இது கர்த்தர் தந்தது, கர்த்தர் ஒரு சில காரியங்களை சுத்தப்படுத்தி கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட தருவாங்க, உங்கள் கையில் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தான் அந்த இடத்துக்காக நாங்கள் தோற்று போனோம் முதல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதே இடத்த அன்றைக்கி கர்த்தர் இடம் மட்டும் வாங்குறதுக்கு கடவுள் கிருபை செய்யலை. நிறைய பேங்க், ஒரு 7 பேங்க் போயிருப்போம், 7 பேங்க்கும் எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கிடைக்காது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நேஷனல்ஸ் பேங்க்லேயே, கனரா பேங்க்லேயே அந்த இது எங்களுக்கு கிடச்சி எம்எஸ்எம்இ லோன் மூலமாக போய் நீங்கள் இடம் வாங்குறதுக்குன்னா நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம், நாங்கள் உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுங்கள், நாங்கள் இப்போ சின்னதாக மளிகை கடை வச்சுருக்கோம், சூப்பர் மார்க்கெட்டாக பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அந்த இடத்துக்கான இடம் வாங்குறதுக்கான காசையும் தந்துருந்தோம், பில்டிங் கட்டுறதுக்கான காசும் தரோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ அதில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்காக அந்த இடத்த அந்த லோனை ஓகே பண்ணி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிக்க கற்றுக்க எங்களுக்கு கிருபை செய்தார். எந்த இடத்துல தோற்று போனோமோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துக்காக தான் தோற்று போனோம். இன்றைக்கி கடவுள் எங்களுக்கு அதை கிருபையாக தந்திருக்கிறாரு. கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக ஒவ்வொரு தடவையும் ஜெபிச்ச அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ராத்திரி ஆனாலும் நைட்டு நாங்கள் 10 மணிக்கு மேலே தான் கடையை அடைச்சிட்டு தான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆனால் அப்பவும் சலிக்காமல் எங்களுக்காக ஜெபம் பண்ணி எங்களுக்காக எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி இதை இப்படி செய்யுங்க, கொஞ்சம் ஞானமாக செய்யுங்க, எல்லாத்தையுமே சொல்லி எங்களுக்கு அந்த காரியங்கள் இன்றைக்கி வாய்க்கும்படியாக கிடைச்சது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.